பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆலய தரிசனம்னு சொல்லி நிறைய கோவில்களை பற்றி அதனுடைய பழம்பெருமையை பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் சென்னையிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருமையான சிவா விஷ்ணு இரண்டும் கலந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான் ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமத்தே ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயம். இன்னைக்கு அங்கே தான் வந்திருக்கோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் இந்த ஆலயத்துக்கான தாத்பரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்காக எடுத்து உரைக்கிறதுக்காக நேர்மறை சிந்தனையாளர் திரு நற்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இணையறாங்க. வாங்க தொடர்ந்து ஆலய தரிசனத்துக்குள்ள போகலாம். அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை உடனுரை கனகபுரீஸ்வரர் ஆலயத்துல தான் இருக்கும். நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது முதல்ல தரிசிக்க வேண்டிய விநாயகர் இந்த இடத்துல இருக்காரு. இவருடைய தாத்பரியம் என்ன, எப்படி வழிபட்டுட்டு உள்ள போகணும்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக நேர்மறை சிந்தனையாளர் திரு நற்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இந்த ஆலய தரிசன நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நற்பவி தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது இந்த ஆலயம் ஒரு சிறப்பான ஆலயம். அதிலும் இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பமே முழுமுதற் கடவுளான விநாயகர், அவர் தான் ஆதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. விநாயகரை விட்டுட்டு நாம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாது. ஆரம்பம் அவர் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா தேவர்களே ஒரு போருக்கு போகும்போது அவரை கும்பிடாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த இதே நடக்கூடாமல் மாதிரி பண்ணிடுவார். அதுக்குன்னு அது ஒரு சிறப்பு அவருக்கு இருக்குது. எந்த ஒரு இது நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஒரு மண் பிள்ளையாரோ மஞ்சள் பிள்ளையாரோ பிடிச்சி வச்சுட்டு தான் ஒரு ஹோமமே பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விநாயகருக்கு என்ன சிறப்புன்னா அரசும் வேம்பும் இணைஞ்சிருக்கு. அரசு அப்படிங்கிறது உங்களுக்கு குரு, வேம்பு அப்படிங்கிறது சனி. இந்த மாதிரியான அமைப்பில் ஒரு விநாயகர், அதுவும் நாகரோடு இருக்கார். இந்த நாகர் தான் இன்ஃபினிட்டியை குடிக்கக்கூடிய வடிவமும் கூட. அப்போ இந்த விநாயகருக்கு இந்த ஆலயத்தில் என்ன மாதிரியான ஒரு முறையை பின்பற்றுறாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் வரும்போதே பார்ப்பேன். எல்லா பக்தர்களும் வந்தாங்கன்னா அங்கே பைப்பில் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு 21 சுற்று அவரை சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றின விஷயங்களை கேட்ட பிறகு இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணதே சதுரகிரியிலேருந்து வந்தவங்க சித்தர்கள் இதில் இருக்கிறவங்க தான் இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. தொடர்ந்து 21 நாள் இவருக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணினீர்களானாலா உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைப்பார். அதே மாதிரி 21 நாள் இவருக்கு தீபம் போடலாம், 21 முறை வலம் வரலாம். இப்படி பண்ணும் பொழுது உங்கள் வினைகள், கர்ம வினைகள் அனைத்தையுமே தீர்த்து விடுவார். அதுதான் வினை தீர்த்த விநாயகர். ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விநாயகர் பேர் இருக்கும். கோலர்த்த விநாயகர், கோல் தீர்த்த விநாயகர், இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ வினையவே தீர்க்கிறாரு அப்படிங்கிற போது அது சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் தான். அப்போ நம்ம ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களுக்கு விநாயகருடைய அனுகிரகம் இருந்தால் தான் எந்த காரியமும் தொட்டதெல்லாம் துலங்கும். அதனால தான் அவரை முழு முதற் கடவுளாக எல்லா இடத்துலையும் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல விநாயகரை வச்சுருப்பாங்க. அவரை வழிபட்டு தான் நம்ம எந்த காரியத்தையுமே தொடங்க வேண்டும். இந்த கோயிலில் அரசும் வேம்பும் இணைந்து நாகருடன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகாரமாகவும் இருக்கு. விநாயகர் கேது, அப்புறமா நாகர் ராகு கேது, அதுக்கும் இதே இருக்கு. அப்போ நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்த இடங்களாகத்தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு ஜாதகத்தில் இந்த 1 8ல் ராகு கேது இருக்குது, 2 8ல் ராகு கேது இருக்குது அப்படின்னா அதற்கே பரிகாரங்களாக நாகரை தான் பிரதிஷ்டை பண்ண சொல்லுவாங்க. வசதி இருப்பவர்கள் நாகரை ஒரு நல்ல இடங்களில் கொடுத்து அந்த நாகரை இது பண்ணி ஜலவாசம் வச்சு தானியவாசம் வச்சு அதுக்கப்புறமா அதை ஒரு நல்ல நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட தேதியில் போய் குறிப்பிட்ட கோயில்களில் அவங்களுக்கு எந்த கோயிலில் வச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களில் போய் வச்சா அதுக்கப்புறம் அந்த ராகு தோஷமே விலகி போயிடும். அப்படி அவங்களால் நாகர் பிரதிஷ்டை பண்ண முடியல, வசதி இல்லைங்கிறவங்க இந்த மாதிரியான அரசும் வேம்பும் இருக்கக்கூடிய விநாயகர், நாகரோடு இருக்கக்கூடிய விநாயகர் எந்த ஆலயத்தில் இருந்தாலும் அவரை வலம் வருவது, அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது, அவருக்கு நம்மளால் இயன்ற சந்தனம் வைக்கிறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, இப்படிமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நிச்சயமாக. ஸோ இப்போ நேர்கள் பார்த்தோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முகையூர், அதாவது சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய முகையூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கனகபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய தரிசனத்துக்கு தான் போகிறோம். வரவங்க தவறாமல் இந்த விநாயகருக்கு இங்கே பக்கத்துலேருந்து குடம் வச்சுருக்காங்க, அங்கேருந்து தீர்த்தம் விட்டு இவங்களுக்கு ஒரு அபிஷேகம் செய்துட்டு தரிசனத்துக்கு போகலாம். இப்போ வாங்க நம்மளும் தரிசனத்துக்கு போகலாம்.
ஸோ அதாவது இவ்வளோ நேரம் நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்களே இந்த விநாயகருக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுங்க. அதாவது அபிஷேகம் பண்ணும்போது விநாயகரில் ஆரம்பிக்கணும். விநாயகரே வந்து முடிவில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். அப்போ அந்த விநாயகர்லேருந்து ஆரம்பித்து நாகருக்கு ஊற்றிட்டு, இடது பக்கம் இருக்கக்கூடிய நாகருக்கு ஊற்றிட்டு, வலது பக்கம் இருக்கக்கூடிய நாகருக்கும் ஊற்றிட்டு, திரும்பவும் விநாயகருக்கு அவருடைய தொந்தி என்று சொல்லப்படக்கூடிய தொப்புளில் நாம் அதை நிறுத்த வேண்டும். ஏன்னா இவர் வந்து இடம்புரி விநாயகர். நம்ம நிறைய இடங்கள்ல வலம்புரி விநாயகர் பார்த்துருப்போம். இடம்புரி விநாயகர் இங்கே இருக்காரு. அது ரொம்ப சிறப்பான இது. நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கற்பக விநாயகரை முதல்ல தரிசிச்சாச்சு நம்ம. ஆனால் வந்து பிரகாரத்துக்குள்ளே பார்த்தா 2 விநாயகர்கள் இருக்காங்க. 2மே வேறு வேறு வடிவங்கள் இருக்குது. இதனுடைய தாத்பரியம் அதாவது சுயம்புவாக இருக்கிறது தான் வந்து, அதுவும் கற்பக விநாயகர் அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டியில் எப்படியோ அதே மாதிரியான அமைப்பில் தான் இந்த விநாயகர் வந்து கண்டெடுக்கப்பட்ட விநாயகர். அப்போ இவங்க இந்த ஆலயத்தில் வந்து என்ன அப்படின்னா, நிறையா சிவனடியார்கள், அந்த சித்த மார்க்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறமா அகோரி பாபாஸ், அவங்கெல்லாம் நிறையா வந்து இந்த ஆலயத்தை பற்றி அவங்க கேள்விப்பட்டு இவங்க தேவப்பிரசனத்தில் கண்டுபிடிச்சி தான் இந்த விநாயகரை வந்து கண்டெடுத்திருக்காங்க இந்த இடங்கள்ல இருந்து. சிவனுமே அப்படி தான். அதை நம்ம அங்கே போகும்போது பார்ப்போம். இங்கே வந்து ஏன் அப்படி 2 சிலை வச்சுருக்காங்கன்னா, ஒன்று உருவாக்கிய சிலை, பிரதிஷ்டை செய்த சிலை. இன்னொன்று அது ஆதி விநாயகர், கற்பக விநாயகர்னு பேர். அவர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பார். ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து அவர் இருப்பார். கேட்ட வரம் நல்கும் கற்பக விநாயகர் அப்படின்னு தான் கற்பக விநாயகரை சொல்கிறது உண்டு. அப்போ ஆரம்பித்த உடனே நம்ம அந்த விநாயகரை, வெளியில் இருக்கிற விநாயகர் வந்து கோயிலுக்கு எல்லையாக இருக்கக்கூடியவர். அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த விநாயகரை தரிசனம் பண்ணோம். அதுவும் ரெட்டை விநாயகராக இருக்கிறது ரொம்ப அதிசயமான ஒன்று. பிரபல சிவாலயங்களில் குறிப்பிட்ட சில இடங்களில் தான் இருக்குது. திருவாரூர் இந்த மாதிரியான இடங்களில் தான் ரெட்டை விநாயகர் இருக்கும். ரெட்டை விநாயகரை நம்ம வணங்கினோம்னா எல்லாமே நமக்கு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஒரு வீடு கேட்குறோம்னா 2 வீடாக கொடுத்துருவாரு. கேட்காமலே கொடுப்பாங்க. அதுலேயும் ஒன்று கற்பக விநாயகர். அப்படிங்கிறபோது அதுக்கு மிகப்பெரிய அளப்பெரிய ஆற்றல் வந்து உண்டு. அதனால் இவரை வந்து முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கடுத்து நந்தியம் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணணும். போகலாம். அடுத்த தரிசனத்துக்கு தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக போயிட்டு தரிசனம் பார்க்கலாம். இப்போ விநாயகரை தரிசிச்சுட்டு வந்துட்டோம். சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நந்தி வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது. நம்ம நேயர்களுக்காக இதனுடைய தாத்பரியம் என்ன, இதை எப்படி வழிபட்டுட்டு நம்ம சிவனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கற்பக விநாயகர்னு நம்ம அங்கே பார்த்தோம். இவர் வந்து கற்பக நந்தி. எல்லா இடத்துலையும் நந்தி இருப்பார். நந்தியே கற்பக நந்தியாக இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா, கற்பகம் அப்படின்னாலே கேட்குறதெல்லாம் கொடுக்குது. அதனால தான் வந்து தேவேந்திரன் வந்து கற்பக விருட்சத்தையும் காமதேனுவையும் வச்சுருந்தார். இன்றைக்கும் வந்து இந்திரலோகத்தில் வந்து கற்பக விருட்சமும் காமதேனுவும் இருக்குது. அப்போ பூமிக்கு வந்து அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது தான் கற்பக விநாயகர் தோன்றியதாக ஒரு ஐதீகம். இங்கே கற்பக நந்தி இருக்கார். இவர்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவ நிலையில், யோக நிலையில் இருக்கக்கூடிய நந்தி. எப்போவுமே நந்தி, சிவன் இவங்க எல்லாருமே வந்து யோகத்தில் தான் அதிக நேரமாக இருக்கக்கூடியவர்கள். மணி அடிக்குது பாருங்கள் நம்ம சொல்ல சொல்ல. அப்போ இவர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ராசனத்தில் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த 2 காலும் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் நந்தியை வந்து நிறைய ஆலயங்களில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இங்கே அந்த 2 காலும் மடித்தாப்புல வஜ்ராசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு விசேஷம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசி யோகத்தில் இருக்கார். அது பிராணாயாமான்னு சொல்லப்படக்கூடிய இங்கே நாக்குலேருந்து மூக்குக்கு ஒரு கனெக்ஷனாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கண் 2மே வந்து யோக நிலையில் இருந்தால் நமக்கு வந்து கண் வந்து மேலே நாப்பில் இருக்கும். அதனால் கண்ணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்வாங்கி இருக்கிறது. காதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உள்வாங்கி இருக்கும். காது மடல் திறந்து காது மடல் எல்லா நந்தி கோயில்லையுமே திறந்தாப்புல இருக்கும். நிறைய பேர் வந்து நந்திகிட்ட போய் ஒரு காதை பொத்திக்கிட்டு இன்னொரு காதில் வந்து வேண்டுதலை சொல்லுவாங்க. ஏன்னா சிவன் எப்போவுமே யோக நிஷ்டையில் இருக்கிறதுனால நந்திகிட்ட தான் நம்ம கோரிக்கைகளை செய்ய வேண்டியதாக ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது. இங்கே வந்து இவரே யோக நிஷ்டையில் இருக்கிறதுனால அவருடைய காது வந்து உள்வாங்கி இருக்கின்றது. ஸோ நாம் அந்த கற்பக விநாயகரை வழிபட்டு வந்த பிறகு இந்த நந்தியம்பெருமானை வந்து நம்முடைய வேண்டுதலை சொல்ல வேண்டும். அதனால தான் இங்கே விசேஷமாக வந்து பிரதோஷ வழிபாடுக்கு தான் நிறைய மக்கள் கூட்டம் வரும். இங்கே தொடர்ந்து ஒரு 21 பிரதோஷம் இங்கே வந்து கலந்துக்கிட்டு வழிபட்டு இந்த அபிஷேகத்தில் கலந்து உங்களால் முடிந்த
பாலோ திரவிய பொடியோ அபிஷேகத்திற்கு உண்டான கைங்கரியங்களை நீங்களாகவே கொடுக்கலாம். அதே மாதிரி பூ பழம் இது மாதிரியான இதெல்லாம் கூட கொடுக்கலாம். ஆரம்ப காலத்தில் இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு கடந்த 1 வருட காலமாக நான் இங்கே வந்து கொண்டு தான் இருக்கின்றேன். எனக்கு மிகப்பெரிய அளவு இந்த கோயிலோட ஒரு கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய கார்மிக் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு கோயிலுக்கு நாம் போகிறோம்னா நாம் என்ன நினைக்கிறோம், நாமளாக அந்த கோயிலுக்கு போகிறோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற இறைவன் பூர்வ ஜென்மத்தில் நமக்கு ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்து நம்ம இந்த கோயிலில் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்களாக இருப்போம், அல்லது இந்த கோயில் மூலமாக நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த சித்தரோ அந்த கோயிலோ அந்த ஆலயமோ அந்த தெய்வீக இடமோ நம்மளை இந்த பிறவியில் அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ நமக்கு வழி கிடைச்சி அந்த இடத்துக்கு வருவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குன்னு மக்கள் இன்றைக்கி கோயில் வழியில் தான் போயிட்டுருக்காங்க. அப்படி இந்த ஆலயத்தில் நிறைய சர்வசக்தி நிறைந்த ஒரு தெய்வீக கடாட்சம் நிறைந்த இடமாகத்தான் நான் கருதுகின்றேன். எனக்கு அது நான் கண்கூடாக நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் இருக்கின்றது. அதில் இந்த நந்தியம் பெருமானை நீங்கள் பிரதோஷ காலத்தில் வந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கற்பக விநாயகர் எப்படி கேட்ட வரத்தை எல்லாம் கொடுப்பாரோ அதே மாதிரியே இவரும் உங்களுடைய அனைத்து தெய்வ சங்கல்பத்தையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பார். நிச்சயமாக. ஏன்னா கடலோடு சேர்ந்து அமைந்திருக்கு, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து கடல் மண் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியுது. இந்த கோவிலினுடைய பழம்பெருமை எத்தனை வருட காலம் பழமையானது அப்படிங்கிறது? இது வந்து 3500 வருஷங்களுக்கு முன்னாடியான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ராமாயண காலத்தில் இருந்திருக்கு, மகாபாரதத்தில் இருந்திருக்கு. ஏன்னா அதுவுமே 2 யுகமாக கருதப்படக்கூடியது. ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு இது மாதிரியான விசேஷங்கள் இருந்திருக்கு. ஸோ ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமன் இங்கே வந்து இருந்து வழிபட்டிருக்காங்க. பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டிருக்காங்க. பஞ்சபாண்டவருக்கு சொர்ணபுரீஸ்வரராகவே அவர் தங்கமாகவே காட்சி கொடுத்துருக்காரு. பஞ்சபாண்டவர்கள் வந்து அவங்க வந்து இங்கே வந்து வழிபட்டு அவங்க ஒரு கஷ்டமான காலத்தில் இருந்தப்போ தான் அவங்க எதை தொட்டாலும் அது பொண்ணாக மாறி இருக்கிறதாக கோயிலில் இருந்தவங்க செவிவெளி செய்தியாக ஐதீகத்தில் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாகவே வந்து 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த கோயில்களுக்கும் 1000 வருஷம் 500 வருஷம் 10,000 வருஷம் முன்னாடி இருந்த கோயிலுக்கும் நிறைய சக்தி உண்டு. இது சில கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடல் உள்வாங்கி இதாகி மூழ்கி அதுக்கப்புறமா வெளிவரக்கூடிய இதாகவும் இருக்குது. அதில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 800 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜா காலத்தில் இருந்த இது. அதுக்கப்புறமா வந்து கடல் இயற்கை சீற்றத்தினால இது அப்படியே உள்ளே போய் 800 வருஷம் கழித்து தான் இதை வந்து கண்டெடுத்து அதை வந்து திரும்ப இவங்க மீட்டெடுத்து எல்லா இதையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்க பழமை அப்படிங்கிறது இந்த நந்தியோட இதே தெரியும். இப்போ கற்சிலை வடிக்கப்பட்ட சிலைக்கும் தானாக தோன்றிய திருமேனி சியம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ இருக்கிற நவீன காலத்தில் இருக்கக்கூடிய சிலை வடிவங்களுக்கும் இந்த மாதிரியான சிலை வடிவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும். அதுவும் ராஜா காலத்தில் கட்டினதெல்லாம் அவங்க ஒரே கல்லில் வந்து அந்த சிலையை வடிவமைப்பார்கள். அதற்கு நிறைய தாத்பரியங்கள் இருக்குது, அதுக்கு நிறைய பூஜை முறைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான நந்தி எங்கேயுமே நீங்கள் காணவே முடியாது. அதுவும் இந்த நாக்கு துருத்துனாப்புல கனெக்ஷனாக இருக்கக்கூடியது. பொதுவாகவே நம்மளுடைய மூச்சு காற்று சரக்கலைன்னு சொல்லுவாங்க. சரம் பார்த்து பயில்போனிடம் பார்த்து பதுங்கி போனே இருக்குது. சரம்னா அதுதான். வலதுகளை ஓடுதா இடதுகளை ஓடுதா அது ரெண்டுமே ஒரு நாடி. ரெண்டையும் சேர்த்து சுழு முனையில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராகியும் வராகரும் தான். அவங்களுக்கு எப்போவுமே இப்படியே தான் இருக்கும். சுழுமுனையிலே தான் அமைந்திருப்பாங்க. நமக்கு கூட சுழுமுனை சில நேரம் தான் ஓடும். 2 நாசையும் ஒரே டைமில் ஓடுறது கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியும். நீங்கள் மாதிரி இந்த யோகத்தில் இருக்கிறவங்க இந்த நந்திக்கு அந்த மாதிரியான இது அமைப்பு உண்டு. நந்தியாலையும் அப்படி சுழுமுனையில் 24 மணி நேரமும் இருக்க முடியும். அதை இங்கே நீங்கள் காட்சியாகவே பார்க்கலாம். இந்த மூக்குக்கும் நாக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த நாக்கால் மூக்க தொட முடியுமான்னு ஒரு படத்துலையே வரும். அந்த மாதிரி இதில் வந்து அவர் அப்படி உட்கார்ந்துருக்கார். இது மாதிரி நீங்கள் பார்க்குறது அரிது. ஸோ அதுக்காகவே இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் தரிசனம் செய்யலாம். பிரதோஷத்துக்கு வாங்க. எனக்கு நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து நடந்திருக்கு. ஆகவே ஏன்னா இந்த கற்பக நந்தி, கற்பக விநாயகர், சிவன் வேறு கனகபுரீஸ்வரர், சொர்ணபுரீஸ்வரர். கனகம் என்றால் தங்கம், சொர்ணம் என்றாலும் தங்கம். அம்பாள் பேரும் சொர்ணாம்பிகை.
நாம் அடுத்தபடியாக சிவனை போய் சிவனை பார்க்கலாம். தரிசிக்க போகலாம். அடுத்ததாக கனகபுரீஸ்வரருடைய தரிசனத்தை இப்போ நம்ம பார்த்தோம். இவருடைய தாத்பரியம் என்ன? அதாவது கனகபுரீஸ்வரர், கனகம் என்றால் தங்கம் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு இன்னொரு பேர் சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிறதும் சொல்கிறது உண்டு. ஆதி காலத்தில் ராமபிரான் வந்து வழிபட்டு இவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண பொழுது அந்த பாலே வந்து உங்களுக்கு நீல வர்ணத்தில் இதானதுனால அவருக்கு நீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் உண்டு. இந்த சிவனை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களின் எல்லா விதமான நெகட்டிவ் இது பண்ணி உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிவனுக்கு மிகப்பெரிய சக்தி, அளப்பெரிய சக்தி உள்ளது. அதே மாதிரி இந்த லிங்கத்தை நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 3 பட்டய வடிவங்கள் இந்த நெத்திப்பட்டை கீழே அது வடிவமாகவே அதில் இருக்குது. இதை மாதிரி நாம் பழங்கால சிவாலயத்திலும் சிவனிடம்தான் பார்க்க முடியும். ஏன்னா அதிலிருந்து ஒரு கனெக்ஷன் வந்து ஆவுடைக்கு வந்து அப்படியே அது ஒரு நாகர் வந்து சுத்தின மாதிரி இருக்கும். அதுலேயும் இவர் மும்மூர்த்தியின் வடிவமாகவே இருக்கிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 வடிவமும் சேர்ந்த ஒரே இதாக வந்து சிவனின் அம்சம் வந்து இருக்கின்றது. இவரை நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு சகலவிதமான சம்பத்துகளும் சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாகவே வந்து கண்டெடுக்கப்பட்ட கோயில்களுக்கு சக்தி வந்து அதிகமானது. அதாவது தற்காலத்தில் கட்டின கோயில்களுக்கும் ராஜாக்கள் காலத்தில் கட்டின கோயிலுக்கும் பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கும் வெவ்வேறு விதமான தாத்பரியங்கள் உண்டு. அதில் இந்த ஆலயம் வந்து 3500 வருஷம் பழமையானது. ராமாயண காலத்தில் இருந்திருக்கு. மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் இங்கே வழிபட்டு அவரே வந்து சொர்ணபுரீஸ்வரராக காட்சி கொடுத்துருக்கார். அப்போ பாண்டவர்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகி விடுமா, அந்தளவுக்கு அந்த வரத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது நாமளும் மக்களாகியவர் எனக்கு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கேன், வறுமையில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், மேலும் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த சிவனை வந்து வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுப்பார். இங்கே விசேஷமான நாள் அப்படின்னா பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக இங்கே நல்ல விதமான அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அப்படி ஜெகஜோதியாக இருப்பார். நமக்கு வந்து வெறும் வாய் வார்த்தையில் அதை சொல்ல முடியாது, நேரில் பார்த்தா தான் அதோட அமைப்பே தெரியும். ஏன்னா எனக்கே நிறைய தடவை எனக்கு வேண்டிய நண்பர் ஒருவர் கண்ணன்கிறவர் தான் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நான் முதல்ல வந்ததே வந்து ஒரு சனி பிரதோஷ நாளில் தான். ஜேன்னு அவ்வளவு கூட்டம் இருந்தது. அதை வந்து நான் உட்காந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆலயத்தை பற்றி தெரியாமலே உணர்ச்சி வசப்பட்டு நான் நிறைய விஷயங்கள் வந்து அப்போ நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட கனெக்டிவிட்டி எனக்கு தொடர்ந்து இந்த 1 வருட காலமாகவே நான் இங்கே வந்து கொண்டே இருக்கின்றேன். அப்போ நிறைய ஒவ்வொரு தடவை நான் இங்கே வந்துட்டு போனாலும் எனக்கு வந்து உடல் ரீதியான மனபலத்தையும் உடல் ரீதியான பலத்தையும் எனக்கான தன்னம்பிக்கையும் வந்து அதிகரித்து கொடுத்து கொண்டே இருக்குது. அதாவது இவர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாரு. நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், நிர்வாகி ஐயாட்டே சொல்லியிருக்கேன், இந்த கோயிலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னபோது தான் ஆமாங்கய்யா, அவர் நிறைய பேர் இங்கே உள்ள மக்கள் வரவங்களுக்கே வந்து ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய கனவுல போய் அவர் வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் பிரத்யட்சமாக நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அவள் வந்து அவர்கிட்ட அதே மாதிரி சொல்லியிருக்காரு, இவன் வருவான் அப்படின்னு சொல்லி அவருமே நீங்கள் வருவீங்கன்னு. ஏன்னா நாங்களே முதல் தடவை மீட் பண்ணும்போதே உங்களை பற்றி ஐயா நீங்கள் இங்கே வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த பொழுது தான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதிலேருந்து சீக்கிரமாக வந்து விடுதலை கிடைத்தது. ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரியான ஒரு ரெக்கவரிங்கிறது என் லைஃப்லேயே நான் நிறையா பார்த்துருக்குறேன். அப்போ எதுனாலும் வந்து அவர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஐயாட்ட நீங்கள் எதுனாலும் சரண்டர் பண்ணிடுங்க, எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க, எனக்கு வந்து இந்த கோயில் தான் கதி அப்படின்னே அவர் சொல்கிறது உண்டு. ஏன்னா அது மாதிரி பிரம்மாண்டமான லிங்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் எப்படி பிரகதீஸ்வரர் இருக்காரோ, திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் இருக்காரோ,
அது மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து நான் வந்து தரிசனம் பண்ணும்போதெல்லாம் இந்த இடத்த விட்டு நகரவே விட மாட்டார். அப்படி வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த அலங்காரம் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய ஆலயங்களுக்கு போறீங்க. சித்தர் பீடங்களுக்கெல்லாம் நீங்க போறீங்க. எப்படியா இருந்தாலும் இதுக்கான கனெக்டிவிட்டி இல்லாம நிச்சயமா நீங்க இங்க வர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கும், எந்த சித்தருக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருந்ததுனால நீங்க இங்க வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. கண்டிப்பாக. அதாவது எந்த ஒரு ஆலயத்திற்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தாலும், நான் வந்து அந்த ஆலயத்திற்குண்டான இறைவனுக்கு உண்டான இதை வந்து என்னுடைய பிரசனத்தில் வந்து நான் வந்து போட்டு பார்க்குறது உண்டு. இந்த ஆலயத்தின் மூலம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது காகபுஞ்சண்டருக்கும் இந்த ஆலயத்திற்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு பிரசனத்தில் வந்தது. அப்போ இந்த ஆலயத்தை பற்றி சொன்னவருக்கு இங்கே ஒரு கோயில் இருக்குது, சொர்ணபுரீஸ்வரர், இங்கே வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க நிர்வாகிக்கிட்ட அவங்கக்கிட்ட நான் பேசும்போது, இங்கே காகபுஜண்டர் வந்து வழிபட்டிருக்காரு. காகபுஜண்டருக்கு இங்கே அருகிலேயே அவருக்கு ஒரு ஜீவசமாதியும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அகத்தியர் வழிபட்டிருக்காரு, திருமூலர் வழிபட்டிருக்காரு. திருமூலர் முதல்ல இங்கே வந்து தான் வந்து அவருடைய பாடல்களை இந்த நந்தியம் பெருமான்கிட்ட தான் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் தான் போய் திருவாவடுதுறையில் வந்து அவருடைய பாடல்கள் வந்து இதாச்சு. அப்புறம் ரோம மகரிஷி வழிபட்டிருக்காரு. சித்தர்களில் 18 சித்தர்களுமே இன்றைக்கும் இங்கே வந்து செல்கின்றார்கள். அதுவும் இந்த பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்கள், விசேஷமான நாட்கள்லாம் சித்தர்கள் இங்கே கண்கூடாக நிறைய பேருக்கு தரிசனமும் கொடுத்துருக்காங்க. அதாவது சில விஷயங்கள் எனக்கு எப்படி கனெக்டிவிட்டி ஆகும் அப்படின்னா, நம்ம சித்தர் வழித்தேடல் தான் மெயினாக நம்ம இது பண்ணுறது உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எல்லா இதுலேயுமே சித்தர்கள் ஜீவசமாதியை அடைஞ்சிருக்காங்க. அதை மாதிரி சித்தர்கள் வழிபட்ட ஆலயங்களில் இது மிக முக்கியமானது. இங்கே அதனால தான் வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் உட்கார்ந்தீங்கனாலே உங்களுக்கே மனசு வந்து அமைதியாக இருக்கும். நான் ஒரு ஆலயத்திற்கு சென்றனாலே அங்கே எந்த மாதிரியான ஜீவகாந்த பேராற்றல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய நிமித்தத்தை வைத்து பார்ப்பதுண்டு. அப்போ நான் இங்கே வந்த பொழுது, இன்றைக்கும் நம்ம வந்த பொழுது புறாக்கள் அதிகமாக இருந்தது. புறாக்கள் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்கே தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்தி ரொம்ப வளையுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பக்கத்துலேயே கடல், அந்த கடல்ல இருந்து அந்த பிரணவ மந்திரத்தின் மந்திரமாக ஓம் ஓம் அப்படிங்கிற ஒலிக்கிற சவுண்டு இன்றைக்கும் எனக்கு இப்பவும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கே பசு இதுவும் வச்சுருக்காங்க. பசுமடம் மாதிரியான ஒன்று கோசாலையும் வைத்திருக்கின்றார்கள். காகபுஜண்டரை பற்றி பேசுனா காக்கா வந்து ஆமாம் ஆமாம் ஆமான்னு, இதுதான் நிமித்தம். நிமித்தங்கிறது இது பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய, நம்ம சொல்கிறத சரியா தப்பான்னு அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நிற்காமல் அது கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா காகபுஜண்டரை இப்போ வந்து என்னை பற்றி சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து பிரத்யட்சமாக வந்து நமக்கு அனுபவபூர்வமாக நேயர்களுக்கும் அதை வந்து கொடுக்குறாரு. விடாமல் கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. கண்டிப்பாக. ஸோ புறாவை பற்றி மட்டும் சொல்கிறியே, என்னை பற்றி நீ சொல்ல மாட்டேங்கிறிய, நான் தான் கர்மகாரகன், என்ன விட்டுட்டு நீ பேசிகிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்குது. அதை மாதிரி மிகுந்த மன கஷ்டத்தில் இருக்கீங்க, மிகுந்த பண கஷ்டத்தில் இருக்கீங்க, அல்லது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய இறை சக்தியை கொடுக்கக்கூடியவர், அப்படி இருந்தால் தான் நாம் அந்த மாதிரியான இடத்துக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரும், எனக்கு ஒரு அழைப்பு வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எனக்கு அந்த கண்ணன்கிறவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. அதுக்கு சரியாக அந்த சனி பிரதோஷத்தில் தான் வந்து அவ்வளவு கூட்டம். மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்களில் வெவ்வேறு விதமான இதில் இருப்பாங்க. இங்கே ஒரு யூனிக்காக வந்து எல்லோரும் பூவில் அர்ச்சனை தட்டு, அர்ச்சனை கூடை எல்லாம் வச்சு அப்படியே வரிசையாக உட்காந்து அவங்கவுங்க எல்லாருமே அவங்கவுங்களே வந்து எல்லா வேலைகளையும் செய்தாங்க. நாங்களும் வந்து அந்த வாலண்டரி சர்வீஸை செஞ்சோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ருத்ராட்சத்தை வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் ஒரு சனி பிரதோஷத்துக்கு. அப்புறம் பஞ்சபுராணத்தை வந்து நாங்கள் வந்து நிறையா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஒரு இது பண்ணி மக்களுக்கு, வர்ற மக்களுக்கு பஞ்சபுராணத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை படிங்க பஞ்சங்கள் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தோம். அதுக்கடுத்து கடந்த 2 வருடமாக வந்து எனக்கு வந்து வேண்டிய நபர், என்னிடம் ஜாதகம் பார்த்தவர், அவர் ஒரு தொழில் நிறுவனம் திருவள்ளூரில் ஆதித்யா மார்ட்னு வச்சுருக்கிறார். அவர் பேர் ஜெகதீஷன் பேர். அவர் வந்து
வருஷம் கேலண்டர் எனக்கு போட்டு கொடுப்பார். 2 வருஷம் ஆமாம் எனக்கு கணக்கம்பட்டியார் கேலண்டரு ஒரு 500 கேலண்டரு. அதுக்கு எந்த விதமான கட்டணமும் அவரும் வாங்குறது கிடையாது. நான் அதையும் மக்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துருவேன். நான் சேல் பண்ணுறது கிடையாது. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நானே என் மூலமாகவும் எனக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நிறைய பேருக்கு நான் திருச்சிக்கும் சென்னைக்கும் வரவழைச்சி அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கணக்கம்பட்டி கேலண்டரு மொத்த கேலண்டரையும் இந்த கோயிலுக்கு கொடுத்து இவங்க மூலமாக கொடுக்கறதுக்கு தான் எனக்கு வந்து உத்தரவு வந்தது. நான் ஒவ்வொரு தடவையும் கேட்குறது உண்டு, இதை எப்படி வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோன்னு. அப்போ சிவபெருமானே வந்து நீ இங்கே கனகபுரீஸ்வரர் கோயிலில் அதை மொத்தமாக கொடுத்துரு. இந்த தடவை நான் வந்து கணக்கம்பட்டியாக அவங்க மூலமாக இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இங்கேயே நான் கொடுத்து 500 கேலண்டர் இவங்ககிட்டே கொடுத்துட்டேன். இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். ஸோ அது மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி தான், ஒரு செயின் லிங்க் மாதிரியான இது. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஆலயத்தோட பூர்வ தொடர்பு இருக்கும். கண்டிப்பாக. அது இல்லாமல் நம்ம எந்த ஆலயத்திற்கும் போக மாட்டோம், எந்த இடத்திற்கும் போக மாட்டோம். அப்படி வந்து மனதளவில் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு அப்டக்கிள்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜோதிடம் வந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்று தான். கிரகங்கள் தான் வந்து உங்களுக்கு தெய்வங்களையும் இது பண்ணக்கூடியது. இப்போ சிவன்னு பார்த்தா சூரியனோட அம்சம். இந்த இடத்துல இவர் எல்லா கிரகங்களோட அம்சமாகவும் இருக்கார். அதனால் இங்கே இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணினீர்களால் தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவில் நாங்கள் சொல்லிட்டோம். நிச்சயமா. நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சித்தர்களின் அருளாசியும் சிவனின் அருளாசியும் அம்பாளின் அருளாசியும் அனைத்து பரிவார தெய்வங்களின் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக. இப்போ கனகபுரீஸ்வரரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக தாயார் ஸ்வர்ணாம்பிகையுடைய தரிசனத்துக்கு போகலாம். அடுத்ததாக நம்ம ஸ்வர்ணாம்பிகையுடைய சந்நிதி கிட்ட இருக்கோம். தாயார் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கான நம்ம எப்படி வேண்டுதல் வைக்கணும் தாயார்கிட்ட? சொர்ணம் அப்படின்னா தங்கம், கனகம் அப்படின்னாலும் தங்கம், அம்பிகை அப்படின்னா சந்திரன். அப்போ சந்திரனோடு சேர்ந்த சுக்கிரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தங்கம்ங்கிறத குருவாக எடுத்துக்கலாம். ஆபரண தங்கம்னா சுக்கிரனாக வரும். பேர்லேயே வந்து சொர்ணாம்பிகை அப்படின்னு இருக்கிறதுனால அம்பாளை வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்ணத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஏன்னா நான் இங்கே வந்துட்டு போன உடனேயே அந்த காலகட்டத்தில் நானே தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டது. அதே போல் இந்த அன்னையை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் அரசு வேலை கிடைக்கும், அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு விரைவாக நடக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி பட்டம் இதை மாதிரி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இதை மாதிரியான விசேஷமான இதெல்லாம் வந்து இவங்க கொடுப்பாங்க. அம்பாள் பார்த்திங்கன்னா அபயகஸ்தம் அப்படின்ற இதில் தான் முத்திரையில் தான் அவங்க இருக்காங்க. நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். இங்கே திரிசூலம் கூட வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அன்னை பெயர்லேயே சொர்ணாம்பிகையாக இருப்பதால் இங்கே வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒரு இணக்கம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். திருமண பாக்கியத்திற்கு தடைபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்துக்கு தடைபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தடைபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வந்து சிவனையும் இந்த அன்னையும் வழிபடுவதால் இந்த அன்னை வந்து கேட்ட வரங்களை எல்லாம் அருள்பவராக இருக்கின்றார். ஆகவே அனைவரும் வந்து இந்த ஆலயத்திற்கு ஒரு தடவை வந்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு 100 பேரை வந்து அடுத்து இங்கே அனுப்பிச்சி விடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போது அது 4 பேருக்கு நம்ம சொல்கிறதுனால நமக்கு அவர்கள் போய் இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் அந்த பலனும் நமக்கு கிடைக்கும். ஒருத்தங்களுக்கு நம்ம நல்ல வழி காமிக்கிறதுனால நமக்கும் நல்ல வழி கிடைக்கும். நிச்சயமாக. அதனால தான் இந்த ஆலயத்தை பற்றி நான் வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் என்று பிரத்யேகமாக இந்த சேனலில் பேசணுங்கிறத நமக்கு வந்து பகவான் வந்து உத்தரவளித்திருக்கின்றார். அதனால தான் இதை பற்றி நம்ம விரிவாக்கமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். நிச்சயமாக. இப்போ தாயார் சந்நிதியை தொடர்ந்து அடுத்ததாக இந்த கோவில் சிவன் கோவில் மட்டும் இல்லை, விஷ்ணுவுடைய சந்நிதியும் சேர்ந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணனுடைய சந்நிதி, அங்கே போயிடலாமா நம்ம தரிசனத்துக்கு? கண்டிப்பாக வாங்க போகலாம்.
அடுத்ததாக சிவாலயத்துல இப்போ ஹரிஹரன் 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணர் சந்நிதி கிட்ட இருக்கோம் நம்ம. தரிசனம் பண்ணியிருப்பாங்க நேர்கள். அடுத்ததா எதிர்த்தாப்புலயே பார்த்தீங்கன்னா, கருடாழ்வாரும் இருக்காங்க. இவர்களுடைய தாத்பரியம். இந்த கோவிலுக்கு வரதுனால என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ்? அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயிலும் மண்ணு அப்படின்னே சொல்லுவாங்க. நாம் சாப்பிட்ற அரிசி இருக்கு இல்லையா, அது வேற ஒன்றும் கிடையாது. ஹரினா பெருமாள், சீனா சிவன். வாசி அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா சிவான்னு வரும். ஸோ எல்லா இதுலேயுமே கடவுள் வந்து இருக்காப்புல. அதை வந்து நம்ம லிவிங் திங்ஸ்லேயும் நான் லிவிங் திங்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே நாம் உணர முடியும். உதாரணமாக இந்த இடம் வந்து சிவ வைணவ ஐக்கியத்தையும் சொல்லக்கூடியது. ஒரு சில ஆலயங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் இருக்கிற இடத்துலையே பெருமாளும் இருப்பார். உதாரணமாக சங்கரன் கோயில், சங்கர நாராயணர் அப்படின்னே இருக்கார். அவங்க 2 பேரும் ஒரே வடிவத்தில் இருப்பாங்க. பாதி விஷ்ணுவாகவும் பாதி சிவனாகவும் இருப்பாங்க. அந்த ஆலயமும் அங்கே அப்படி தான் இருக்கும். இதை மாதிரி சில இடங்களில் தான் பெருமாள் கோயிலில் சிவன் இருக்குது, சிவன் கோயிலில் பெருமாள் இருக்கிறது பார்க்க முடியும். இங்கே வந்து லட்சுமி நாராயணன், லட்சுமி நாராயணன்கிற இதை வந்து நம்ம பேரில் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடங்களில் அந்த சன்னதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, அரிது. இந்த இடத்துல லட்சுமி நாராயணனா இருக்காப்புல. இப்போ நீங்கள் ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லட்சுமி அப்படிங்கிறது சுக்கிரனாகவும் நாராயணன் அப்படிங்கிறது புதனாகவும் கருதப்படக்கூடியது. அப்போ புதன் சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம். சுப கிரகங்களில் புதனும் சுக்கிரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்து இருந்ததுன்னா அவங்க எப்படினாலும் பெரும் புகழ் அடைவார்கள், பெரும் சம்பாத்தியம், பெரும் பணம் அடைவார்கள். ஏன்னா புதன்கிறது உங்களுக்கு வந்து புத்தி, ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சுக்கிரன்கிறது உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல், லக்ஸூரியஸ் லைஃப்பை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த சுக்கிரனான இதை வந்து அனுபவிக்கிறதுக்கு நமக்கு புத்திங்கிறது தேவைங்கிறதுனால தான் அந்த புதனும் சுக்கிரன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகங்களுமே வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். அப்படி எனக்கு அந்த அமைப்பே இல்லைங்க, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு இவங்களை வந்து வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறது. அதனால் இந்த ஆலயத்தில் சிவ வைணவ ஐக்கியத்தை சொல்லக்கூடியதாக கனகபுரீஸ்வரனும் லட்சுமி நாராயணனும் இணைந்தே இருக்கிறார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லட்சுமி அவர் தன்னுடைய மடியிலேயே வச்சிருப்பார். அதாவது ரொம்ப சின்ன உருவமாக தான் லட்சுமி இருப்பாங்க. நான் முதல்ல பார்க்கும்போது பெருமாள் மட்டும்தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் உன்னிப்பாக கவனித்தாதான் அந்த லட்சுமியோட வடிவமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக வந்து இந்த லட்சுமி நாராயணனையும் கருடாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு வணங்குற மாதிரியான ஒரு அமைப்பில் உட்காந்துருக்கார். எல்லா ஆலயத்துலேயும் பெருமாள் ஆலயத்தில் கருடன் ரொம்ப மிக முக்கியமாக இருப்பார். பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. அனுமனை வந்து சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. பெருமாள் இடத்துல இருக்கிற கருடனை வந்து பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க. கருடனை வழிபட்டீர்கள் என்றால் ராகு கேது தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகிவிடும். கருடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து இவருடைய வாகனமாக இருக்கக்கூடியவர். அப்போ லட்சுமி நாராயணன் கருடாழ்வாரை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய தெய்வ சங்கல்பத்தை வைக்கும்போது அது விரைவில் நடக்கும். அருமை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை தரிசிக்க செல்லலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்ரீ தன்வந்திரி பகவானுடைய சந்நிதிக்கு முன்னாடி இருக்கோம். இவருக்கான ஒரு தாக்கம். தன்வந்திரி பகவான்கிறவர் மருத்துவ கடவுள், பெருமாளின் அவதாரம் தான். அதை அவர் கையிலேயே இந்த அமிர்த கலசம் வச்சிருப்பார் தன்வந்திரி பகவான். இப்போ நோய் அப்படின்றதுக்கும் நோயை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருத்துவர் ஆகணும்னா கூட நாம் தன்வந்திரி பகவானை வழிபடலாம். இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாகவே எனக்கே ஒரு கர்ம நோய் சார்ந்த விஷயங்கள் இருந்ததுக்கு நான் முதல்ல இந்த தன்வந்திரி பகவானை வேண்டி எனக்கு அந்த விஷயத்துலேருந்து விடுதலை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்கு அதிலேருந்து விடுதலை ஆன பிறகு தான் அவருக்கு வந்து இப்போ கழுத்தில் மாலையாக போட்டிருக்கக்கூடிய ஸ்டெதஸ்கோப் அது நான் வாங்கி வச்சு ஒரு 6 மாதமாகவே அதை வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு இங்கே கோயிலுக்கு வந்தாலும் ஸ்டெதஸ்கோப்பை வீட்டிலே வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் சரியாக அது ஏன் அப்படி பண்ணுறாரு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கு பிறகு தான் முழுமையாக நாம் அதுலேருந்து நிவர்த்தியான பிறகு தான் நம்ம அந்த ஸ்டெதஸ்கோப்பை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நான்
இதை பற்றி சொல்லி ஒருத்தங்களை வந்து இங்கே கூட்டு வரேன். அவங்க பையன் வந்து நீட்டுக்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க வந்து அவரை போய் வந்து ஒரு கிளாஸில் வந்து சேர்க்க போகிறாங்க. அப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த ஸ்டெதஸ்கோப்பை பார்த்த உடனே அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான், அதே மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க தான். இந்த நிமித்தம் வந்து நம்ம சொல்கிறதுனால ஸ்டெதஸ்கோப் இருக்குது, பையன் கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவாப்புல அப்படின்னு அவங்களே கண்ணில் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து எனக்கு வந்து சரியான இடத்துல கொண்டு போய் உன்னை சேர்க்குறேன்னு உத்தரவு கிடச்சிடுச்சு, பகவானே சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் வந்து நம்ம ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தீங்க மருத்துவர் அப்படின்றதுனாலயா இல்லாட்டி எதனால வந்து? அதாவது பொதுவாகவே நிறைய தன்வந்திரி ஆலயங்கள் இருக்கும். பிரதான தன்வந்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருப்பார். அவருக்கு நீங்கள் வந்து உடல் ரீதியான விஷயங்களுக்கோ அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நீட் தேர்வு எழுதணும்னு நினைக்கிறவங்க அந்த தன்வந்திரிக்கும் அபிஷேகம் பண்ணலாம், இந்த தன்வந்திரிக்கும் அபிஷேகம் பண்ணலாம். மருத்துவ கடவுள்னு சொல்கிறதுனால சில ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு ஆலயத்தில் தன்வந்திரிக்கு வந்து ஸ்டெதஸ்கோப் போட்டு வச்சுருந்தாப்புல. எதுக்குங்க ஸ்டெதஸ்கோப் போட்டிருக்கீங்க அப்படின்னோடனே ஒருத்தவங்க வந்து இந்த நீட்டு தேர்வு எழுத போனாங்க. அப்போ தன்வந்திரியை வழிபட்டு நான் டாக்டர் ஆனால் இந்த இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க உத்தரவு கேட்டு ஸ்டெதஸ்கோப் வைக்க சொல்லியிருக்காரு உங்களை அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்டெதஸ்கோப்பை இது பண்ண சொன்னாங்க. இப்போ எனக்கும் வந்து இந்த நோய் அப்படிங்கிறத நிவர்த்தி செய்து கொடுத்தா நான் அந்த ஸ்டெதஸ்கோப் வைக்கிறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதனால தான் அந்த ஸ்டெதஸ்கோப் வந்து இது பண்ணக்கூடியது. நிறைய ஆலயங்களில் பார்த்திங்கன்னா இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி இதுலலாம் ஸ்டெதஸ்கோப்போட தான் அவர் இருப்பார். கல் வடிவ சிலையிலேயே சிலை வடிவத்திலே ஸ்டெதஸ்கோப்பை வச்சிருப்பாங்க. ஆனால் அது வெளியில் பெருசாக அதுதான் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக நீட் தேர்வுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த தன்வந்திரி பகவானை வந்து வழிபட்டு ஸ்டெதஸ்கோப்பு நீட் சீட்டு கிடைச்ச உடனே நான் வந்து வேண்டாய் வைங்க, கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் ஆவீங்க. அதே மாதிரி நோயில் இருக்கக்கூடியவர்கள் கர்ம நோயில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தன்வந்திரியை வந்து வணங்குங்க, உங்களுக்கு அந்த நோயை நிவர்த்தி செய்து விடுவார். அதுக்கு முதல் உதாரணம் நானே தான். நிச்சயமாக அருமை. அடுத்த நம்ம ஆஞ்சநேயர் சந்நிதியில் வந்து சந்திக்கலாம். நம்ம வந்து ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருடைய சன்னதியில் இருக்கும். ஓம் ஆஞ்சநேய வித்மிகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். எப்படி விநாயகர் ஆதி அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி அந்தம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயர். உதாரணமாக நீங்கள் வந்து ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லி ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாலே ஆஞ்சநேயர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். ஆஞ்சநேயர் வந்துட்டார்னா சகல தெய்வங்களும் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். இது ஒரு முக்கியமான சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அதுலேயும் இவர் பக்த ஆஞ்சநேயராக இருக்கார். பக்த ஆஞ்சநேயர் என்ன, பக்தர்களுக்கான ஆஞ்சநேயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கக்கூடியது நங்கநல்லூரில் அப்படி கும்டாப்பில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் அதுவும் அப்படி கும்டாப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ பெருமாளுக்கு நேராக தன்வந்திரியும் ஆஞ்சநேயரும் கருடாழ்வார் 3 பேருமே இருக்காங்க. அதனால் இந்த ஆலயம் வந்து ரொம்ப விசேஷமானது. ஆஞ்சநேயரை நீங்கள் வடைமாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் கிரகங்களில் சனி பகவானின் தோஷங்கள் எல்லாம் விலகி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல அபரிதமான பலன்கள் கிடைக்கும். அருமை. அடுத்ததாக சுப்பிரமணியருடைய சந்நிதியில் சந்திக்கலாம். அடுத்ததாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமத்தே ஸ்ரீ சுப்பிரமணியர் அப்படிங்கிற ஒரு பேர்லேயே இங்கே வந்து முருகப்பெருமான் இருக்கார். ஆமாம், பொதுவாகவே முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. சண்முகன், கந்தன், குமரன் அப்படி. அதில் சுப்பிரமணியருங்கிற பேர் ரொம்ப விசேஷமானது. திருச்செந்தூரில் அவர் பேர் வந்து சுப்பிரமணியர் தான். அதே மாதிரி குன்றத்தூரில் சுப்பிரமணியன், திருத்தணியில் சுப்பிரமணியன், வல்லக்கோட்டையில் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரே எப்படி வரும் அப்படின்னா செவ்வாய் சனி இந்த 2 கிரகங்களும் இணையும் போது அந்த சுப்பிரமணியன், பாலசுப்பிரமணியன், மணிமேகலை, மணிகண்டன் இந்த மாதிரியான பெயர்கள் வரும். சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவரை வழிபடும்போது, அதாவது சுப்பிரமணியன்கிறவர் செவ்வாய், அப்படி சனின்னு எடுத்துக்கலாம். வள்ளியின் தெய்வானையும் குருவும் அம்சமாகவும் சுக்கிரனின், வள்ளி வந்து சுக்கிரன், தெய்வானை வந்து குரு. தெய்வ யானை அப்படிங்கிறது தான் தெய்வானை அப்படிங்கிறது. அவர் வந்து எப்படின்னா மால் மருகன்னு சொல்லுவாங்க. மால்னா திருமால், அவருடைய மருமகன் தானே இவர். அவங்க 2 பொண்ணையும் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பார். அதனால்
சுப்பிரமணிய சாமியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தைரியம் கிடைக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதுதான். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருக்கும்போது நிறைய பேர் திருச்செந்தூர் போனா திருப்பங்கள் நிறையா வரும். குருஸ்தலம், செவ்வாய் ஸ்தலம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதேமாரி பழனி ஆண்டவர் மேஷத்துக்கான இவர். இந்த ஆலயத்தில் இந்த ஆலய நிர்வாகி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுப்பிரமணிய சாமியை பிரதிஷ்டை பண்ண பிறகு இங்கே நிறைய மயில்கள் வர ஆரம்பித்தது அப்படின்னு இது பண்ணாங்க. நம்ம வந்தப்பமோ மயிலின் அகவலை வந்து கேட்டோம். அதனால் எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி விசேஷமானவர். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவரும் மயில் வாகனத்துடன் தான் இங்கே இருக்கின்றார். அதனால் இங்கேயும் வந்து வழிபடுங்க. அடுத்ததாக ஸ்ரீ பூர்ணிகலா புஷ்கலா சமத்தே ஸ்ரீ சாஸ்தா இந்த சந்நிதியில தான் இங்கே இருக்கோம். இதனுடைய ஒரு ரகசியம் ஏன்னா 2 மனைவியோட சாஸ்தா காட்சி அளிக்கிறது ஒரு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சன்னதி. ஆக்சுவலாக வந்து ஐயப்பனின் ஒரு வடிவம் தான் சாஸ்தா. தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயனாராக வழிபடுவார்கள். இங்கே வந்து தம்பதி சமேதராக இருக்கார். இதை மாதிரி அவருடைய 6 கோயில்களில் மிக முக்கியமான ஆரியங்காவில் தான் அவர் பூர்ணகலா புஷ்கலா சமேத சாஸ்தாவாக தர்ம சாஸ்தாவாக இருப்பார். அவருக்கு வாகனமும் பார்த்திங்கன்னா யானையாக இங்கே இருக்கின்றது. யானை வந்து குருவின் அம்சமாகவும் குருசனி அம்சமாகவும் கருதப்படக்கூடியது. இந்த இடத்துல வந்து அவர் அமர்ந்த நிலையில் ஒரு மக்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய நிலையில் உட்கார்ந்துருக்கார். யோக நிலை மாதிரியான இதுதான். பொதுவாக வந்து ஐயப்பன் வந்து சின்முத்திரையில் தான் இருப்பார். சபரிமலை சாஸ்தாவாக இருக்கக்கூடியவர் சின்முத்திரையில் இருப்பார். அது ஒரு இது. இங்கே வந்து அவர் அமர்ந்த கோலத்தில் இருந்து தம்பதி சமேதராக இருக்கிறதுனால் திருமண பாக்கியத்திற்கு வேண்டிக் கொண்டிருக்கவர்கள் இவரை வந்து வழிபட்டு திருமணம் நடந்திருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிக் கொண்டவர்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கின்றது. பொதுவாக வந்து ஐயப்பன் இருக்கிற ஆலயத்தில் நீங்கள் மணி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, மணி வேண்டி கட்டுனீங்கன்னா என்ன காரியம் வேண்டி கட்டுறோமோ அந்த காரியம் விரைவில் கூடுதல். அதுவும் தொழிலுக்காக நீங்கள் மணி கட்டுங்க. அந்த மணி ஓசை அங்கே கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு நிறையா கிடைக்கும். சாஸ்தா சன்னதி அடுத்ததாக கால பைரவர் சன்னதி வித்தியாசமா நாய் வாகனத்தோட இருக்காரு. அங்க வந்து நம்ம சந்திக்கலாம். அடுத்ததாக கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கம் நமக்கு கண்ணுக்கு முதலாக தெரியக்கூடிய இந்த கால பைரவர் சன்னதி. இதனுடைய தாத்பரியம் பைரவர் தான் எல்லா ஆலயத்திற்கும் எல்லை தெய்வமாக அந்த கோயிலை காக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர். பொதுவாக வந்து பைரவர் வந்து சனி பகவானோட குரு. பைரவரை வழிபட்டோம்னாலே இந்த அஷ்டாஷ்டம சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டாந்தர சனி இது மாதிரியான சனி இதில் இருந்துலாம் நம்ம அவர் காப்பாற்றுவார். அதே நேரத்தில் பைரவரின் வாகனம் பைரவரின் அம்சமான நாய். நாய்களுக்கு உணவளிப்பது பைரவருக்கு நாம் ஒரு உணவளிப்பதற்கான ஒரு வகை தான். சில நேரங்களில் பைரவரே நாய் ரூபத்தில் வருவார். உதாரணமாக நீங்கள் சதுரகிரி இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு நாய் உங்கள் கூட துணைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மலைக்கு ஏறுற வரைக்கும் இதெல்லாம் நிறைய பக்தர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். நானும் அனுபவித்திருக்கிறேன். அந்த மாதிரியான ஹில் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கு போகும்போது சித்தர்களே நம்ம கூட துணைக்கு கூட வருவாங்க. பைரவரை வழிபட உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமியில் வழிபட இங்கேயும் தேய்பிரை அஷ்டமி பூஜை செய்கின்றார்கள். அதில் கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். ஒரு 8 அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி நீங்கள் தொடர்ந்து பைரவருக்கு வெண்பூசணிக்கால தீபம் போட்டு ஒரு 8 எண்ணெயை போட்டு வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், நெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பூசணிக்கால தீபம் போட்டிங்கன்னா 3 அஷ்டமி தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த 8 அஷ்டமியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த 3 அஷ்டமியிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். அதை ஒரு கால பைரவர் ஆலயத்திலே பைரவர் ஆலயத்திலே இருக்கிறதுல சிறப்பு. சொர்ணாகாசன பைரவர் ஆலயத்தில் போடுறது உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை தரும். ஆகவே இந்த ஆலயத்திலும் பைரவர் மிக சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். அதுவும் தென்முகம் பார்த்த மாதிரியான இதில் இருக்கார். அது ரொம்ப விசேஷம். அவரை வந்து வழிபடுங்கள். நிச்சயமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி. இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா தம்பதி சமேதராக வந்து நவகிரகம் எல்லாமே வந்து துணைவிகளோட காட்சி தராங்க. அந்த சன்னதியில் சந்திக்கலாம். நம்ம வந்து நவகிரக சந்நிதியில் இருக்கோம். இங்கே வந்து எல்லாருமே வந்து தன்னுடைய மனைவிகளோட இருக்காங்க. அதோடைய பேரும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நேயர்களுக்காக.
கண்டிப்பாக. பொதுவா நவக்கிரகங்கள் நம்ம எல்லா ஆலயத்துலயுமே பார்க்குறது உண்டு. ஒரு சில ஆலயங்கள்ல தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தம்பதி சமேதரர்களாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருச்சி பழுவூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது சனி பகவானுக்கான ஸ்தலமா இருக்கு. அங்க எல்லாருமே தம்பதி சமேதர்களா தான் இருப்பாங்க. தம்பதி சமேதரா இருக்கிற நவக்கிரகங்கள வழிபடுறது என்ன ஆகும்னா, திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் ஆக வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மாரி அவர்களுக்குள்ள ஒற்றுமை, அந்யோன்யம், தாம்பத்தியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இங்கே வந்து சூரியனே வந்து தன்னுடைய 2 மனைவியர் உஷாதேவி, சாயாதேவி, பிரதீக்ஷான்னு சொல்லுவாங்க. அதேமாரி சனி நீலாதேவியோட இருக்காங்க. கேது சித்திரலேகாவோட இருக்காங்க. குரு தாராதேவியோட இருக்காங்க. அதுக்கடுத்து புதன் வந்து இலாவோட இருக்காங்க. செவ்வாய் சக்தி தேவியோட இருக்காங்க. ராகு சிம்மாவோட இருக்காங்க. சந்திரன் ரோகிணியோட இருக்காங்க. எல்லா கிரகங்களும் அவங்களுடைய மனைவியோட இருக்காங்க. சுக்கிரன் சுக்கிருதி அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது ஒரு விசேஷமான ஆலயமாக இது கருதப்படுகிறது. இங்கே வந்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் நவக்கிரகங்களின் நல்ல பலன்கள் கிடைக்கும். கெடு பலன்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகி நல்ல பலன்களை இவர்கள் தம்பதி சமேதரா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. நாம போய் அவங்ககிட்ட கேட்டோம்னா கேட்டதை கொடுத்துருவாங்க இல்லையா? அப்பா மட்டும் வழிபடுறது, இல்லை அம்மா மட்டும் வழிபடுறதுன்ட்டு இல்லாமல் 2 பேரையும் சேர்ந்து வழிபடும்போது எல்லாமே நமக்கு செல்வ வளமாக மாறி கிடைக்கும். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் இதற்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கதை இருக்கு. அது எப்படி உருவாச்சு? அத பத்தி கண்டிப்பாக இந்த ஆலயத்தை கண்டுபிடித்து இவர்கள் புனரமைப்பு பண்ணுற நேரத்தில் அங்கே ஒரு புத்து இருந்திருக்கு. அதாவது புத்து இருக்கிற இடம் வந்து நம்ம சிவனாக, அதாவது நாகத்தம்மனாக நம்ம நம்புகிறோம். அந்த ஆலயம் கட்டி அது கும்பாபிஷேகம் ஆகும்போது அந்த புத்து அப்படியே இதாகி அங்கே ஒரு வேப்பமரம் தோன்றி விட்டதாக சொல்கின்றார்கள். வேப்பமரம் தான் இங்கே தல விருட்சம். பொதுவாக வேம்பு அப்படிங்கிறது அது உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம். மரங்களின் ராணின்னு சொல்லப்படக்கூடியது தான் வேப்ப மரம். அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரயாணப்படும்போது வேப்ப மர நிழலில் தங்க சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த குளிர்ச்சிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். சனியே வந்து ஒரு இருள் கிரகம், குளிர்ச்சியான பிளானட். இந்த இடத்துல வேப்ப மரம் தலவிருட்சமாக இருக்கிறதுனால் நம்மளுடைய கசப்பான விஷயங்கள் எல்லாவற்றையுமே அந்த வேம்பு எடுத்து நிவர்த்தி செய்து விடுவதாக சொல்லப்படுகிறது. அங்கே இப்போ நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஸ்தல விருட்சத்தையும் ஒரு 21 முறை சுற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக. இப்ப இந்த ஆலயத்த முழுக்க நம்ம வந்து நேயர்களுக்காக அதனுடைய தரிசனத்த பத்தி சொன்னோம். நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க, எங்களுக்கு நாங்க இந்த ஆலயத்துக்கு நாங்களும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். பிரதோஷத்தன்னைக்கோ ஏதோ ஒண்ணு ஆலய நிதிக்காக நாங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்படி வந்து கான்டாக்ட் பண்றது? அதாவது கண்டிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா, ஊர் கூடி இழுத்தா தான் தேர் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலை வந்து கட்டி புனரமைக்கிறது அதெல்லாம் சர்வசாதாரணமான காரியம் கிடையாது. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் தான் வந்து கோயிலெல்லாம் கட்டினாங்க. இன்றைக்கி அரசு வந்து நிறைய கோயில்களை வந்து இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மாதிரியான தனியார் கோயில்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க தான் வந்து எல்லாம் எடுத்துக்கட்டி பண்ணக்கூடியதாக இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா மதில் சுவரெல்லாம் கொஞ்சம் பாதியான இதில் தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து இது பண்ணணும். இன்னும் கோயில்களுக்கு நிறையா இது பண்ணணும், காரியங்கள் பண்ணணும். அதுக்காக வெளியில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆலய நிர்வாகி, அவர் பேர் சிவக்கண்ணன் பேர். வணக்கம். இந்த செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முகையூர் கிராமத்தில் இந்த கனகபுரீஸ்வரர் ஆலயம். அவர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த நிதி உதவிகளை நீங்கள் செய்யலாம், பொருள் உதவிகளை செய்யலாம். இங்கே வந்து விசேஷமான நாளாக பிரதோஷம், சனி பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, தேய்விரை அஷ்டமி, கிருத்திகைக்கு முருகனுக்கு விசேஷம், இப்படி அமாவாசை பௌர்ணமி எல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. யாரெல்லாம் இங்கே நேரடியாக வந்து தரிசனம் செய்ய உங்களுக்கு அழைப்பு வரப்படுகிறதோ அவர்கள் இங்கே வந்து ஒரு நாள் உங்களால் அங்கே எவ்வளோ நேரம் இந்த ஆலயத்தில் இருந்து தரிசனம் செய்ய முடிகிறதோ, ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா குறைந்தது 2 மணி நேரம், ஒரு லக்ன நேரம்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த ஆலயத்தில் 24 மணி நேரம் இருக்க முடிஞ்சதுன்னா இருக்கலாம். அல்லது அந்த ஆலயம் எந்த நேரத்தில் திறந்திருக்கிறார்களோ, எந்த நேரத்தில் அடைக்கிறார்களோ அந்த நேரத்தில் நாம் இருந்து அமர்ந்து மனசார கடவுளை பிரார்த்தனை பண்ணனாலே நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்வார்கள்.
இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அதற்கான நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தற்சமயம் வர முடியல, ஆனால் இந்த ஆலயத்துக்கு எங்களுடைய காணிக்கையாக நாங்கள் சில விஷயங்கள் கொடுக்க நினைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்பர் கொடுப்போம். அதில் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கான பேங்க் அக்கவுண்ட் நம்பர் டீட்டெயில்ஸும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை நோட் பண்ணிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கான ஒரு என்ன தொகை நீங்கள் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலுத்தலாம். அருமையான இந்த ஆலய தரிசனம் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு ஒரு பெரிய தொகுப்பாக கொடுத்துக்கிட்டே வரும். நிறைய ஆலயங்களை வந்து காண்பிச்சு கொடுக்குறோம். பழைய பழம்பெருமையான ஆலயங்கள். இன்னைக்கு இந்த 3500 வருடம் பழமையான ஒரு அழகான ஆலயம் கடலோடு இணைந்திருக்கு. இதனுடைய தாத்பரியத்தை ஒன்னொன்னா எங்களுக்காக விளக்கி இதை அடையாளம் காட்டி கொடுத்ததற்காக நன்றி சார். நன்றி நற்பவி.